எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டாவதா இந்த பிளே புக்கை நம்ம எங்க ரன் பண்றோம் வச்சுக்கோங்களேன், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ரன் பண்றோம். இப்ப மீனிங் நம்ம இது வரைக்கும் நம்ம பிளே புக் எதுல ரன் பண்ணிருப்போம், நம்மளோட ஸ்லேவ்ல தான் போயிட்டு இந்த கோடை தான் ரன் பண்ணிருப்போம். அந்த ஸ்லேவுக்கான ஒன்னு குரூப்பிங் வழியா இல்ல ஆல்னு சொல்லிட்டு அந்த ஐபி அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணிருப்போம். ஆனா there is something called as local host. லோக்கல் ஹோஸ்ட் என்னன்னா மாஸ்டர்லயே இந்த பிளே புக்கை ரன் பண்ணு அப்படின்ற அர்த்தம். நம்ம போய் ஸ்லேவ்ல ரன் பண்ண போறது கிடையாது. we are going to run our code in our master itself. ஸோ ஏன் நான் மாஸ்டர்லயே இந்த கோடை நான் ரன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்ன்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிளே புக் ரன் பண்ண போறோம். எந்த மிஷின்ல, என்னோட மாஸ்டர் மிஷின்ல அந்த பிளே புக் ரன் ஆகி எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகுது. அப்போ எனக்கு இதுதான் எனக்கு என்னது, இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு வர்ச்சுவல் மிஷின். இந்த வர்ச்சுவல் மிஷின்குள்ள நான் ஒரு கோடை ரைட் பண்றேன். அந்த கோட் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸை ரன் பண்ண போகுது. இதுக்கு நம்ம பர்மிஷன் லெவல் ஏதாவது கொடுக்கணுமாங்க, ஏதாவது நம்ம செட் பண்ணணுமா, டிஃபால்ட்டா ஒர்க் ஆகுமா? அக்கவுண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் IAM அந்த மாதிரி. எஸ். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சிம்பிளா சொல்றேன். என்னோட மாஸ்டர் மிஷின்ல நான் ஒரு கோடை ரன் பண்றேன். அந்த கோட் எனக்கு என்ன பண்ணா அன்சிபிள்லாம் விட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் லெட்ஸ் ஃபர்கெட் அன்சிபிள். ஒரு மெஷின் இருக்கு. இப்போ நம்ம என்னோட லேப்டாப்பே எடுத்துக்கோமே. என்னோட லேப்டாப்ல நான் ஒரு பைத்தான் கோட் அடிக்கிறேன். அதுக்கு அது என்ன பண்ணும்னா என்னோட AWS அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது. அப்போ நம்ம இங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம ஏதாவது பண்ணுவோமா? IAMல வந்துட்டு EC2 full access கொடுப்போம். அது EC2 full access யாருக்கு கொடுப்பீங்க? பண்ணிட்டு அந்த யூசருக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே, நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த யூசர் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆக்சஸ் கொடுப்பீங்க. இப்போ என்னோட லேப்டாப் கிடையாது. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம், AWSல ஒரு EC2ன்ற ஒரு வர்ச்சுவல் மிஷின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க IAMல வேற ஏதாவது ஒரு டாபிக் இருக்குங்களா பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு? சூப்பர். ஸோ கார்த்திக், மணிகண்டன் ரெண்டு பேருமே கரெக்ட், விச் இஸ் ரோல்ஸ். ஸோ நீங்க ரெண்டு வழி இருக்குங்க. நீங்க யூசரும் கிரியேட் பண்ணலாம். யூசரும் கிரியேட் வந்துட்டு உங்களோட மெஷின்ல நீங்க AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டும் அடிக்கலாம். ஆனா நீங்க இந்த யூசர் கிரியேட் பண்றது இந்த AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட்லாம் அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அந்த ஷார்ட்கட்டுக்கு பேரு ரோல்ஸ். அப்ப என்ன பண்ணுங்க, டைரக்டா போயிட்டு IAMன்ற சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு புதுசா ஒரு ரோல் கிரியேட் பண்ணுங்க. அந்த ரோல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா EC2 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்றது நீங்க கொடுக்கணும். இது மினிமம். ஸோ ஃபுல் ஆக்சஸ்ன்றீங்க கொடுத்துட்டு அந்த ரோல் என்ன பண்ணுங்க, இந்த மெஷினுக்கு அட்டாச் பண்ணுங்க. மாஸ்டர் மெஷின்ல போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ஆக்ஷன்ஸ்ல செக்யூரிட்டி மாடிஃபை IAM ரோல்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட புதுசா கிரியேட் பண்ண IAM ரோலை இதுல போயிட்டு அட்டாச் பண்ண போறீங்க. அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோடை ரன் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அவ்வளவுதாங்க. இந்த ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த கோடை டிங்கரிங் பண்ணுங்க. இந்த கோடு எதுல ரன் ஆக போகுதுன்னா மாஸ்டர் மெஷின்லயே ரன் ஆக போகுது. அப்போ மாஸ்டர் மெஷினுக்கு IAM ரோலை ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அப்பனா இந்த கோடுன்றது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஆனா ஒர்க் ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இடிக்கும். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆனா கோடை ரன் பண்ணும்போது என்ன சொல்லும்னா போட்டோன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற சொல்லும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா sudo pip install boto அப்படின்னு ஒரு கமாண்டை நீங்க ரன் பண்ணுவீங்க. இந்த மூணு விஷயம் தாங்க. இப்போ எதுக்கு நான் இப்ப இந்த டாஸ்க் நான் கொடுக்குறேன்னா, இப்போ நான் இதை டீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு 5 to 10 minutes கூட ஆகாது. ஆனா இதுவே ஒரு ஸ்கில் தான். என்ன ஸ்கில்னா, இப்போ ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் பி உங்களுக்கு ஒரு கோடை கொடுத்துட்டு இதை ரன் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, இதுதான் கோடு, டெவலப்பர் ஒரு கோடு எழுதியிருக்காரு, இந்த கோடை போயிட்டு நீ ரன் பண்ணு. ஏன்னா அவர் ரன் பண்ண மாட்டாரு, நீங்க தான் ரன் பண்ண போறீங்க, நீங்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு. அந்த மாதிரி ஒரு பிளே புக் ஃபைல நமக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெவலப்பர் இல்ல டெவாப்ஸ் இன்ஜினியர், இப்போ நீங்க AWSல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெவாப்ஸ் எல்லாம் தெரியாது, நீங்க டெவாப்ஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க தான் பிளே புக் எல்லாம் எழுதுவீங்க. சப்போஸ் விட்சே ஒரு ஒர்க்கிங் ஒரு AWSல நீங்க ஆர்கிடெக்டா ஒர்க் பண்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் இந்த லினக்ஸ் மெஷின்ல இந்த கோடை மட்டும் ரன் பண்ணிருங்க, யாரோ ஒருத்தர் எழுதின பிளே புக்கை நீங்க ரன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் இந்த மெஷினுக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஸ்கில் தான். சார் நமக்கு ஒரு கோடை கொடுத்து அதை ரன் பண்ண அப்படின்னு சொன்னா அதை ரன் பண்ண தெரியணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கிளியரா சொல்லிட்டாங்க. அந்த பிளே புக்ல சேஞ்சஸ் பண்ணிருங்க, ஒரு ரோல் அட்டாச் பண்ணிருங்க,
ரன் பண்ணும்போது இந்த டிபெண்டன்சி எல்லாம் இல்லைன்னு வரும். இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணி ரன் பண்றீங்களா இல்லையா அப்படின்றதான் ஒரு டாஸ்க். ஸோ நான் கிளியரா நான் சொல்லிட்டேன், இந்த பிளே புக் ரன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல ப்ராப்ளம் வரும், அடுத்து பர்மிஷன்ல ப்ராப்ளம் வரும், அதுக்கடுத்து ஒரு டிபெண்டன்சி இல்லைன்ற ப்ராப்ளம் வரும். அது மூணுமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிளா நீங்க இந்த டாஸ்க்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்து அவுட்புட் வந்தாலே நமக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ நம்மளோட இந்த கொடுத்த டாஸ்க்ல யாருக்குன்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னீங்கன்னா வந்து டெராஃபார்ம்க்கும் அன்சிபிளுக்கும் வந்து டிஃபரன்ஸ் சொல்லும்போது, டெராஃபார்ம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ரா இது பண்ணும், டிப்ளாய் பண்ணும். அன்சிபிள் வந்து அப்ளிகேஷன்ஸ் டிப்ளாய் பண்ணணும்னு சொன்னீங்க. பட் நம்ம வந்து இங்க வந்து அன்சிபிள் யூஸ் பண்ணி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ற மாதிரி தானே? எஸ், கரெக்ட் தான். நான் அந்த டிஃபரன்சியேஷன்லேயே சொல்லியிருப்பேனே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இப்போ அன்சிபிள் வர்சஸ் டெராஃபார்ம்னு போட்டிங்கனாலே அன்சிபிள்னால EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட்டே பண்ண முடியாதுன்றது கிடையாது. இட் கேன் டு இட். ஏன்னா நம்ம அங்கேயே என்ன சொல்லியிருப்பேன்னா பார்ஷியல் சப்போர்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ நீங்க அந்த இமேஜை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தோம்னாலே அன்சிபிள்ல பார்ஷியல் சப்போர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்சிபிள் ப்ரொவைட்ஸ் பார்ஷியல் VM ப்ரொவிஷனிங், நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ அன்சிபிள்லயும் சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க அன்சிபிள் வழியா நீங்க இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ண மாட்டீங்க, டெராஃபார்ம் வழியா தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதுக்குன்னு அன்சிபிள்ல நம்மளுக்கு இந்த இன்சிபிள் கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. தட் இஸ் அ வே. பட் ஆர்கனைசேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெராஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸ் சே உங்க ஆர்கனைசேஷன்ல டெராஃபார்மே யூஸ் பண்ணலாம், அன்சிபிள் வச்சே நம்ம பண்ணிடலாம், நம்ம சின்ன சின்னதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறோம்னா அன்சிபிள்னு சப்போர்ட் இருக்கு. டெராஃபார்ம் வச்சும் நீங்க சாஃப்ட்வேர் பேக்கேஜிங் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், அதுக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைட்ஸ் பார்ஷியல் சப்போர்ட் ஃபார் பேக்கேஜிங் அண்ட் டெம்ப்ளேட்டிங். ஸோ ரெண்டுமே நம்ம இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்றோம்னா அன்சிபிள்னா டிப்ளாய்மெண்ட், டெராஃபார்ம்னா இன்ஃப்ரா கிரியேஷன், ஜென்கின்ஸ்னா இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனா ஜென்கின்ஸ்ல நமக்கு என்ன பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஏன்னா நம்ம ஜென்கின்ஸ் கிளாஸ்லயே டிப்ளாய்மெண்ட் பண்ணிருப்போம். டாம்கேட் யூஸ் பண்ணி ஜென்கின்ஸ் வச்சு நான் டாம்கேட்ல ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிருப்பேன். ஆனா ஜென்கின்ஸ்ன்றது டிப்ளாய்மெண்ட் பண்ணவே மாட்டோம். அப்ப அந்த கிளாஸே வேஸ்ட் தானே. அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ ஜென்கின்ஸ்னாலையும் டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கான பவர் இருக்கு. ஜென்கின்ஸ் இஸ் ஆல்சோ CI/CD டூல், கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டிப்ளாய்மெண்ட் டூல். ஆனா நம்ம ஆர்கனைசேஷன்ல பியூரா ஜென்கின்ஸ் வெறும் இன்டகிரேட்டிங்காகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் லெட்ஸ் சே நான் டிப்ளாய்மெண்ட்காக ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா பண்ணலாம். அதே மாதிரி அன்சிபிள் வச்சும் ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம பண்ணலாம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான், அதனால தான் உங்ககிட்ட ஒரு டாஸ்கா கொடுத்துறேன். ஆனா நீங்க இப்போ டெராஃபார்ம் மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே 3 tier இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் VPC கிரியேட் பண்ணணும், லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணணும், அதுல இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம்னா அன்சிபிள்ல இது பண்ண முடியாதுங்க. ஆனா அன்சிபிள்ல இப்ப நமக்கு கரண்டா EC2ல சப்போர்ட் எல்லாமே இருக்கு. நீங்க எல்லா சர்வீசஸும் AWSல இருக்க எல்லா சர்வீசஸ்க்கும் அன்சிபிள்ல சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம டெராஃபார்ம் நோக்கி தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SNS SQS அன்சிபிள் வழியா கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னா நம்மளால பண்ண முடியாது. டெராஃபார்ம்ல தான் இருக்கணும், டெராஃபார்ம்ல தான் அந்த கோட் இருக்கு. அன்சிபிள் சப்போர்ட்ஸ் பார்ஷியல். ஸோ ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு, ஃபுல்லா நம்மளுக்கு பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க அந்த போட்டோ 3 வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி 3rd ஸ்டெப்ல போட்டிருந்தீங்க. போட்டோ 3 நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பைத்தான்ல ஒரு பிளகின் மாதிரி, ஒரு பைத்தான்குரிய பேக்கேஜ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் போட்டோ 3 வந்து. இதுல வந்து அதுக்குரிய ரெக்குவயர்மெண்ட் என்னது? அன்சிபிள் எதுல ஒர்க் ஆகுது? இது பைத்தான் டூல். அப்போ நீங்க இப்ப எடுக்கிற ஒரு பிளே புக்மே பைத்தான் தான் பேக் எண்ட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அப்ப நீங்க பைத்தான் வச்சு தான் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க, அன்சிபிள் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் போட்டோன்ற மாடியூல் தேவை. பட் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த YAML தானே நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்றோம். பைத்தான் வந்து மேபி இதுக்குரிய பேக் எண்ட்ல இருக்கிற லைப்ரரிஸ் வந்து பைத்தான் இன்ஃபர்மேஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் டேட்டா, அவ்வளவுதான். அது ஒரு கோடிங் லாங்குவேஜ் கிடையாது. அந்த அன்சிபிள் பிளே புக் முதற்கொண்டு அது எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா பைத்தான் வச்சு தான் கிரியேட்டே பண்ணிருக்காங்க. அப்ப பேக் எண்ட்ல பைத்தான் தான் ஒர்க்கே ஆகுது. நம்ம பைத்தான் கத்துக்காம YAMLல அன்சிபிள் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றோம். அன்சிபிள்ன்றது ஒரு GUI மாதிரி, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சென்ட் பண்றதுக்காக. ஸோ அது ஒரு ஈஸியான ஒரு டூலை வச்சு நம்ம என்ன பண்றோம், அது இன்ஸ்டால் பண்றோம். அப்படி இல்லைன்னா நீங்க முழுக்க பைத்தான்ல கோட் அடிப்பீங்க. எதுக்கு? இதை ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு, பேக்கேஜ் அப்டேட் பண்றதுக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பைத்தான்ல கோட் அடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக அன்சிபிள்னு ஒரு டூல் இருக்கு, அது பைத்தான் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதுல நீங்க EC2ன்றது யூஸ் பண்றீங்கன்னா அன்சிபிள் அப்ப எதுல ஒர்க் ஆகுதுன்னா பைத்தான் தான். அப்ப அந்த பைத்தானுக்கு என்ன தேவை? போட்டோன்ற ஒரு மாடியூல் தேவை. அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே.
ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டாஸ்க்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம பிளே புக் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் சீன் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்க போறேன். இந்த ஃபைலை நான் இப்பவே நான் உங்களுக்கு நம்மளோட சாட் பாக்ஸ் நான் உங்களுக்கு ஆடும் பண்ணிடுறேன். ரைட். ஸோ லெட் மீ கோ டு மை லைப்ரரிஸ், திஸ் பிசி, இதுல டாக்குமெண்ட்ஸ், DevOps, easy.yaml, open. எஸ், உங்க சாட் பாக்ஸ்ல இப்போ இந்த ரெக்கார்டிங் நீங்க பார்க்கும்போது டேரக்டா என்ன பண்ணலாம்னா, இந்த YAML ஃபைலை நீங்க ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த YAML ஃபைலை நீங்க என்ன பண்ணலாம், டாஸ்கா வச்சு இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்க ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டேரக்டா இப்போ நம்ம ஜென்கின்ஸ்ல நம்ம சின்ன சேஞ்ச் இருக்கு, அதை மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். பட் ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ், கிவ் மீ 2 minutes, I'll come back.
Yes. Sorry guys, let's continue our class. Just a call. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, so as we are seeing talking about Jenkins. Jenkinsல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, எப்படி Jenkins நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றது. Jenkinsல நம்ம ரெபாசிட்டரின்ற ஒரு மாடியூலும் எம்ன்ற மாடியூல் அண்ட் லூப் சர்வீஸ்ன்ற மாடியூல் வச்சு நம்ம Jenkins நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. என்னன்னா என்னோட ஸ்லேவ் மெஷின்ல இப்போ எனக்கு சக்சஸ்ஃபுல்லா Jenkinsன்றது எனக்கு ரன் ஆயிட்டும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன டாபிக் நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so we are going to learn ஒரு ஃபைனல் திங்ஸ் தான், just 10 to 15 minutes. நம்ம என்ன பண்ண போறோம்னா, போர்ட் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதோட போர்ட் நம்பர்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர். ஸோ ஹவு டு ஐ சேஞ்ச் திஸ் ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்போ பஸ் பிஃபோர் தட், ஸோ நீங்க ஜென்கின்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனவங்க யாருன்னா ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை எந்த பாத்துல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க? சூப்பர். ஸோ இடிசி அப்படின்னு, ஸோ கான்ஃபிக் அப்படின்னு மணிகண்டன் கான்ஃபிக்ன்ற ஃபைல்ல தான் நமக்கு இருக்கும். பட் ஆனால் இடிசி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியமான விஷயம். இடிசின்னு சொன்னீங்கனாலே போதும். பட் ஆனால் இடிசிக்குள்ள நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இடிசி அப்படின்னு நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க ஜென்கின்ஸ் கிளாஸ்ல இசிடி டிஃபால்ட்னு பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். இப்போ நம்ம மாஸ்டர் மிஷின்ல இருக்கும். இப்போ நான் எதில் இன்ஸ்டால் பண்ணேன், என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் மெஷின்ல நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்லேவ் மெஷின்குள்ள நான் போறேன். ஸோ எப்படி, வெரி சிம்பிளுங்க. ஸோ நம்மளுக்கு SSH EC2-user @ என்னோட ஐபி அட்ரஸ் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா, மாஸ்டர் மெஷின்ல இருந்து நான் ஸ்லேவ் மெஷின்குள்ள வந்துட்டேன். இப்போ ஸ்லேவ் மெஷின்குள்ள வந்தாச்சு. எதுக்காக இப்போ நான் ஸ்லேவ் மெஷின்குள்ள வந்தேன்னா, இதெல்லாம் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. இதுல எங்க நம்ம அந்த போர்ட் நம்பர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப எங்க இருக்குன்னா, CD ETC அப்படின்ற ஒரு ஃபோல்டர். அந்த ETCக்குள்ள இப்ப நம்ம Amazon Linux யூஸ் பண்றோமா, அப்ப Amazon Linux நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நம்ம அது ஒரு Amazon Linux டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ல இருக்கும். எங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு ETCக்குள்ள சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஒரு ஃபைல், இதுல LS-LRT கொடுத்தனா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதுல ஜென்கின்ஸ் அப்படின்னு இருக்குங்க. நான் என்ன பண்றேன், இதை நான் இந்த ஜென்கின்ஸ்ன்ற ஒரு ஃபைலு இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் VI Jenkins அப்படின்னு போனோம்னா எனக்கு பர்மிஷன் டினைடு, கியூ போட்டு வெளியில வருவோம். sudo VI Jenkins. இப்போ உள்ள போனோம்னா எனக்கு உள்ள ஃபைல் காமிக்குது. இதுல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதுல இருக்கும்னா, ஸோ ஹியர் ரிமெம்பர் திஸ் /etc அப்படின்னு இருக்கும். இது நம்மளுக்கு டிபெண்டிங் ஆன் த ஃபிளேவர் நம்மளுக்கு மாறும். இப்போ ETC டிஃபால்ட்ன்றது என்னன்னா, உபுண்டுக்கு ETC டிஃபால்ட். இதுவே நான் ETCல சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்றதுக்குள்ள நம்மளுக்கு இப்போ ஜென்கின்ஸ் அப்படின்றது இருக்கு. அது நம்மளுக்கு Amazon Linux. ரெட் ஹேட்ல நமக்கு இன்னும் ஃபைல் சேஞ்ச் ஆகும். ஆனா எல்லாமே ETC அப்படின்ற இந்த டைரக்டரிக்குள்ள தான் இருக்கு. இதை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ இந்த டிஃபால்ட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்றதை விட ஜஸ்ட் எனக்கு ETCக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ETC அப்படின்ற டைரக்டரிக்குள்ள தான் எனக்கு இந்த means I have my configuration file. இதுல நீங்க பாத்தீங்கன்னா Jenkins port அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குங்க. இது 8080 இருக்கு. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, இந்த Jenkins port 8080ன்றத நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பரா மாத்துறோம். 9090 7070 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி இந்த ஃபைலுக்குள்ள நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை மாத்துறது, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் நான் காப்பி பண்ணிக்கிறேன், நம்மளோட நோட் பேட்ல நம்ம போட்டு வச்சிரும். இதுதான் லைன், இதை தான் நான் மாத்தணும். என்ன ஃபைல்ல நம்மளுக்கு நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடலாம். ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா ETC சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு பாத்துல ஜென்கின்ஸ்னு ஒரு ஃபைல்ல எனக்கு இந்த லைனை எடிட் பண்ணணும். ஸோ எப்படிங்க நம்ம இதை பண்றது? ஸோ என்ன பண்றேன், இப்போ நான் திருப்பி எக்ஸிட்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டர் மெஷினுக்கே நான் திருப்பி வந்துடுறேன். என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஸ்லேவ் மெஷின்குள்ள ஓபன் பண்ணி ஒரே ஒரு லைனை மட்டும் எப்படி எங்க போயிட்டு நம்ம அந்த ஃபைல் எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ஓபன் பண்ணி காமிச்சேன். இப்போ நம்மளுக்கு ஃபைல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இந்த லொகேஷன்ல தான் இந்த லைனை தான் நம்ம மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்றதுன்னு தெரியவே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், சிம்பிளா டைரக்டா போய் நீங்க கூகுள் கிட்டே கேட்டுடலாங்க. ஸோ என்னன்னா, Ansible மாடியூல் டு எடிட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவனே ஒன்று சொல்றான், எங்ககிட்ட ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலுக்கு பேரு லைன் அண்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு மாடியூல். இந்த லைன் அண்ட் ஃபைல்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு எடிட் பண்ணிக்கலாம் ஒரு லைன் அப்படின்னு சொல்றான்.
நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற கோட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இதை நம்ம கடைசியா என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆடு இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா டேப் போட்டு நான் சரி பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஹெட்டிங்கை மாத்திடுவோம். என்னன்னா ஹெட்டிங்ல என்னன்னா நேம்ல சேஞ்சிங் அன்சிபிள் சேஞ்சிங் ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் அப்படிதான் நம்மளோட ஹெட்டிங்கு. ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர். இந்த அன்சிபிள் பில்ட்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. வெறும் நீங்க லைன் அண்ட் ஃபைல்ன்ற அந்த மாடியூல் பேரை சொன்னாலே போதும். இப்ப நம்மளுக்கு என்னன்னா பாத் எங்க போய் மாத்தணும்னு கேக்குது. எங்க போய் மாத்தணும், இங்க இருக்கு என்னோட பாத்து நோட் பேட்ல இங்க இருக்கு, இந்த ஃபைல தான் போய் மாத்தணும் அப்படின்னா என்னோட பாத்து நான் ஆட் பண்ணிடுறேன். இப்ப நம்மளுக்கு இதுக்குள்ள என்ன வார்த்தையை மாத்தணும் அப்படின்னு கேக்குதுங்க. So there is something called as regular expression. ஏன்னா அடிக்கடி நான் DevOps batches நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னன்னா நீங்க ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணணும்னா so what you'll be doing is you'll be using something called as regular expression அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. So what is regular expression அப்படின்னு கேட்டீங்கன்னா, so regular expression simply means நம்ம ஒரு பேட்டர்ன் சர்ச்சிங். இது நீங்க லினக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே cron tab தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ cron tab தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஷெட்யூலர் இந்த cron tab அப்படின்னு அதான் cron அப்படின்னு தெரிஞ்சவொன்னா ஸோ cron தெரியுமா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரியுமா, ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது ஒரு பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம். ஒரு வார்த்தையை நம்ம ஒரு ஃபைல்ல தேடி எடுக்கிறதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்றேன்னா, எனக்கு இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இந்த செலினெக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தேடிடு அப்படின்ற ஒரு மீனிங். இப்ப நம்ம என்ன வார்த்தையை தேடி எடுக்கிறோம்னா ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் தேடி எடுக்க போறோம். அப்ப இதுதான் எனக்கு சர்ச் பண்ற வார்த்தை. இதை நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன், என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டன். இப்ப நமக்கு லைன் இன் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஜென்கின்ஸ் போர்ட் நம்பரை என்னவா மாத்தணும். என்ன பண்றேன், இங்க நான் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு ஜென்கின்ஸ் போர்ட் நம்பரை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், இந்த லைன் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டா 8080 இருக்கு. இது என்னவா மாத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த 8080ன்றது எரேஸ். இங்க என்ன பண்றேன், எனக்கு கர்லி பிராக்கெட். நான் இங்க என்ன பண்றேன்னா, இப்போ நீங்க டைரக்டாவே 1919 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். அது அப்படியே 1919 நமக்கு சேஞ்ச் பண்ணிடும். பட் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வேரியபிள் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர போறேன். அது என்னங்க வேரியபிள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க என்ன பண்றேன்னா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இல்ல போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் இங்க பயன்படுத்துறேன். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா, புதுசா இங்க பிகம்ன்றதுக்கு அடியில ஐ எம் கோயிங் டு ஆட் அ நியூ திங். என்ன புதுசா ஆட் பண்ணனா, வேரியபிள்ஸ் அப்படின்னு ஆட் பண்றேன். இந்த வேரியபிள்ஸ் நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க போர்ட்ஸ் PORTS போர்ட்ஸ்ல எனக்கு 1990 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப மீனிங் என்னன்னா, எனக்கு இந்த போர்ட்ன்ற வார்த்தை இங்க இருக்கா, அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிரும்னா 1919 வந்து இந்த இடத்துல எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் நமக்கு வேரியபிள் அப்படின்ற மீனிங். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கமாண்ட் லைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிஃபோர் ஜென்கின்ஸ் அப்படிங்களா, என்ன சேஞ்ச், என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். etc system config jenkins பார்த்து jenkins underscore port regexp லைன்ல jenkins port is equal to port. கரெக்டா தானங்க இருக்கு. ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இல்ல எனக்கே தெரியலீங்களே. இப்போ நீங்க கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 1 செகண்ட் நம்ம இங்க காப்பி பண்ண கமாண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைனு 3 தான் இருக்கு. என்னோட இங்கேயும் பார்த்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைனு கரெக்ட். எனக்கு இந்த வார்த்தையை போய் தேடு, மேட்சிங் இடத்துல எனக்கு இந்த மாதிரி இந்த லைனை மாத்திரு. லைன் இன் ஃபைல்னா ஒரு லைனை மட்டும் எடிட் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம். எந்த பாத்துலனா etc system config jenkins அப்படின்ற பாத்துல போயிட்டு எனக்கு இந்த ஃபைல் எடிட் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்றேன். டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இருங்க நம்ம செக்கும் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டா சேஞ்ச் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ இப்போ நம்ம இந்த கோடை நம்ம ரன் பண்ணுவோம். Ctrl+A Ctrl+C நம்மளோட மெஷின் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். rm-f jenkins.yaml ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். vi jenkins.yaml ஒரு புதுசா ஒரு ஃபைலை நம்ம எழுதுவோம். இன்சர்ட் மோட்ல போயிட்டு என்னோட டேட்டாவை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் பிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிளே புக்கை நம்ம ரன் பண்ணலாம். ansible-i playbooks-i slaves.txt jenkins.yaml அப்படின்னு கொடுத்தா நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இப்ப டக்குன்னு ஸ்கிப் ஆயிரும். ஏன்னா ஜாவா ஆல்ரெடி இருக்கு, ஜென்கின்ஸும் ஆல்ரெடி இருக்கு. இன்ஸ்டாலேஷன் பண்றது எல்லாமே ஒர்க் ஆகாது. ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் சேஞ்சுன்னு வருது. நம்ம இது சேஞ்ச் ஆச்சா இல்லையான்றது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம SSH பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோம். SSH உள்ள போறேன், என்னோட ஸ்லேவ் மிஷினுக்குள்ள போறேன்.
கேட் எந்த ஃபைல் ஓபன் பண்ணு, இந்த ஃபைல் எனக்கு ஓபன் பண்ணி காமி, இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை ஓபன் பண்ணி காமி. இல்ல கேட் கூட வேணாம், sudo vi இந்த இருக்கிற ஃபைலை எனக்கு ஓபன் பண்ணு கொடுக்குறேன். இப்ப இங்க வந்து பார்ப்போம். சூப்பர், ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர்ன்றது எனக்கு 1990 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப நாங்க என்ன கமாண்ட் கொடுத்தோம்னா அது இந்த ஃபைல்ல வந்து எனக்கு கரெக்டா 1990 அப்படின்றத எடிட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம குவிட் பண்ணிக்கலாம், சேவ் அண்ட் குவிட். ஆனா இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விங்க. என்ன கேள்வினா, இப்ப நான் இந்த இடத்துல நான் 1990 கொடுத்து ரன் பண்ணா ஒர்க் ஆகுமோ ஆகாதா? ஆகாது, ரீஸ்டார்ட் பண்ணணும். சூப்பர். ஸோ நீங்க ஒரு போர்ட் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு பிளே புக்கை பாருங்களேன், ஆர்டர் எப்படி இருக்குன்னா, நம்ம ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்றோம், ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றோம், ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் என்ன பண்றேன்னா நான் போர்ட் நம்பரே மாத்துறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டார்ட்ன்ற கமெண்ட்டை நம்ம கொடுக்கணும். நீங்க இந்த லைன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கீழே எழுதலாம், அப்படியும் நம்ம பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோங்க. என்ன கான்செப்ட்னா, இப்போ we are going to use something called as நம்ம ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்ப்போம். ஹேண்ட்லர்ன்றது ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் பிளே புக்ல, அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் மாதிரி, அது என்ன கண்டிஷன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கோடை நான் அப்படியே கட் பண்ணிட்டு நான் இந்த ஸ்டார்ட் பண்ற கமெண்ட் நான் கீழே எழுதிக்கிறேன். பட் ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னன்னா, இப்ப யாருனாவது என்னோட ஜென்கின்ஸ் போர்ட் நம்பரை மாத்துனா எனக்கு ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுன்னு ஒரு கமாண்ட் ஒர்க் ஆகணும். இது ஒரு கண்டிஷன் மாதிரி. ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் மாறினா எனக்கு இந்த ஒரு கமாண்டை போய் எக்ஸிக்யூட் பண்ணு. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஹேண்ட்லர் நான் யூஸ் பண்றது? நம்ம ஹேண்ட்லர் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நோட்டிஃபை அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஸோ நோட்டிஃபைன்றது என்னன்னா, நான் எக்ஸாம்பிள் இங்க ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. அப்படின்னா எனக்கு இப்போ இந்த கோட்ல யாராவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த டாஸ்க்கை நோட்டிஃபை பண்ணு, ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ்னு ஒரு டாஸ்க்கை நான் என்ன பண்றேன், இங்க ஹேண்ட்லர்னு எழுதுறேன். எங்க எழுதுறேன்னு பாருங்க. ஸோ டைரக்டா இந்த டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேட்சிங்கா நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல HANDLERS ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போறோம். இந்த ஹேண்ட்லர் நான் என்ன பண்றேன், அதே மாதிரி நம்ம நேம் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஒரு டாஸ்க் எழுதுறீங்க, அதே மாதிரி நம்ம ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஒரு டாஸ்க் எழுதுறேன். என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ற டாஸ்க். அது எப்படி, நம்ம சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே கமெண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேங்க. இங்க நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இதெல்லாம் பேஸ்டும் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கா? ஸோ இது என்ன பண்ணலாம், ரீஸ்டார்ட் STAR. நம்மளுக்கு இங்க ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, நேம். இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ, ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே பேர் இங்க ஆட் பண்ணிருங்க. நேம்ல I'll say Jenkins and stateன்றது restarted. இது புரியலனா just hold on, I'll explain. இப்போ நம்ம இது வரைக்கும் உங்க கமாண்ட் எல்லாருக்குமே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த டேட்டா வரைக்கும் என்னன்னா, ரெபாசிட்டரி ஆட் பண்றோம், ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்றோம், ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றோம், முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கதான் நமக்கு புதுசா சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம், இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க ஒரு டாஸ்க் எழுதியிருக்கேன். என்ன டாஸ்க்னா, ஜென்கின்ஸ் போர்ட் நம்பரை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க். இது என்ன பண்ணும்னா, எனக்கு 1990 சொல்லிட்டு போர்ட் நம்பரை போயிட்டு சேஞ்ச் பண்ணும். அப்ப சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இது சேஞ்சுன்னு வரும், இல்ல நம்மளுக்கு இல்ல ஓகேன்னு வரும். எப்ப சேஞ்ச்னு வரும்னா, போர்ட் நம்பரை மாத்தினா மட்டும் சேஞ்சுன்னு வரும், மாத்திரனா ஓகேன்னு வரப்போகுது. கிரீன் கலர் எல்லோ கலர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கிரீன் கலர் எல்லோ கலர் தான் முக்கியமான விஷயம் இங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போ சேஞ்சுன்னு வருதோ அப்போ உங்களுக்கு ஹேண்ட்லர் ஒர்க் ஆகும். ஓகேன்னு வந்தா ஹேண்ட்லர் ஒர்க் ஆகாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்றோம், அந்த சர்வீஸ் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இந்த கோடை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும். நான் என்ன பண்றேன், Ctrl+A Ctrl+C, நமக்கு அவ்வளவுதான், ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. நம்மளோட மாஸ்டர் மிஷின்ல போவோம். இப்போ நான் எதுல இருக்கேன், மாஸ்டர்ல இருக்கேன்னா இல்ல, நான் ஸ்லேவ்ல இருக்கேன். எக்ஸிட் பண்ணி நான் ஸ்லேவ்ல வந்துடுறேன். ஸ்கிரீனை கிளியர் பண்ணலாம். rm-f jenkins.yaml ஃபைலை delete பண்ணிட்டு jenkins.yaml ஃபைலை நம்ம ஓபன் பண்ணணும். இதுல புதுசா என்னோட டேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி குவிட் பண்ணலாம். நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, ஜென்கின்ஸ் நான் பிளே புக் ஃபைலை நான் ரன் பண்றேன். உள்ள போர்ட் நம்பர் நம்ம என்னங்க கொடுத்துருக்கோம், ஃபைல்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1990 அப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போ ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு ஓகேன்னு வருமா இல்ல சேஞ்சுன்னு வருமா? ஓகே.
ஓகே சூப்பர். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஓகேன்னு வருதுன்னா, இந்த பிளே புக் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிட்டோம். இப்ப அது 1919 தான் உள்ள இருக்கு. அப்ப நான் திருப்பி இப்ப நான் 1919 போட்டு ரன் பண்ணனா நம்மளுக்கு ஓகேன்னு வருது. அப்பனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேஞ்சுமே இல்லை, எல்லாமே ஓகே ஓகே, ஆல்ரெடி பண்ண பிளே புக்கை தான் திருப்பி ரன் பண்றீங்க அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த போர்ட் நம்பரை போய் மாத்தலாம். இப்ப நான் ஜென்கின்ஸ் அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு இந்த 1919 நான் சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்படி சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா, இருங்க, நம்ம இந்த பிளே புக் ரன் பண்ணுவீங்க பாத்தீங்களா, இந்த பிளே புக் ரன் பண்ணும்போதே நீங்க -e ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணலாங்க, என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன கமாண்ட் கொடுக்குறேன்னா, போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1990 இல்ல 1991 அப்படின்னு நான் கொடுப்பேன். இப்ப நம்ம 1990 நம்ம சேஞ்ச் பண்றோம். இல்லை உங்களுக்கு 1919 பிடிக்கலையா, 7070 நான் கொடுத்துருக்கேன். 7799. ஓகே, நான் என்ன பண்றேன், போர்ட் நம்பர் இப்ப மாத்துறேன். இப்ப என்ன ஆகும்னா, இது எனக்கு உள்ள போயிட்டு இந்த போர்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இது 1990ன்றதுக்கு பதில 7799 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். நீங்க பிளே புக் ரன் பண்ணும்போதே நீங்க இப்படி டேட்டா பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இப்ப வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்படி ஒரு வேரியபிள்ல நான் போர்ட்ல மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணி நான் ரன் பண்றேன். இப்ப என் பிளே புக் ரன் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், எல்லாமே ஓகே ஓகேன்னு வரும். அந்த போர்ட் நம்பர் சேஞ்சிங் மட்டும் எல்லோ கலர்ல, அப்பனா நமக்கு மாறி இருக்கு. அப்படி மாறும்போது அவுட்புட்டை பாருங்களேன், எனக்கு என்ன வந்திருக்குன்னா, எனக்கு இந்த போர்ட் நம்பர் சேஞ்ச்னு வந்திருக்கு. இப்படி சேஞ்ச் பண்ணனால ரன்னிங் ஹேண்ட்லர். அப்ப மீனிங் இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஹேண்ட்லர்ன்னு ரன் ஆகி ஜென்கின்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுது. இதுவே நான் பழைய அவுட்புட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரன்னிங் ஹேண்ட்லர்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன், சேஞ்சிங் போர்ட் நம்பர்ன்றது ஓகேன்னு வந்திருக்கு. எப்போ இந்த டாஸ்க் உங்களுக்கு எல்லோ கலர்ல சேஞ்சுன்னு வருதோ அப்ப மட்டும் உங்களுக்கு ஹேண்ட்லர்ன்றது ரன் ஆகும். ஏன்னா அதுதான் ஹேண்ட்லர்ன்ற டாபிக். ஸோ இந்த டாஸ்க் சேஞ்சுன்னு வந்தா நோட்டிஃபை பண்ணு. எதை நோட்டிஃபை பண்ணு, ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ்ன்ற இந்த ஹேண்ட்லர் இருக்க ஒரு டாஸ்க்கை நோட்டிஃபை பண்ணு. அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப மீனிங் இப்ப அவுட்புட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மளோட மெஷின்ல போயிட்டு 7799 நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த போர்ட் நம்பர்ல இப்ப எனக்கு ஜென்கின்ஸ் லாகின் அப்படின்னு வருது. சூப்பர். அப்ப எனக்கு இங்கே ஜென்கின்ஸ் லாகின் வருது. அப்ப நான் இதே மாதிரி நான் பிளே புக் ரன் பண்ணும்போதே எனக்கு பிடிச்சமான போர்ட் நம்பர் 6090 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்ப இனிமே எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகி அப்படியே ஸ்கிப் பண்ணி 6090 சொல்லிட்டு எனக்கு போட்டுட்டு எனக்கு ஹேண்ட்லரும் ரன் ஆகி எனக்கு ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணும். இப்ப ரன்னிங் ஹேண்ட்லர் ஜென்கின்ஸ் ரீஸ்டார்டட். நான் என்ன கொடுத்திருந்தேன் கமாண்டு, 6090 கொடுத்துருந்தேன். இப்ப எனக்கு 6090ல எனக்கு ஜென்கின்ஸ்ன்றது ரன் ஆகும். 6090 டன். So this is an example of எப்படி நம்ம ஒரு பிளே புக் வழியாக ஒரு போர்ட் நம்பர் எப்படி மாத்துறது, அந்த மாத்தும் போதே நம்ம ஹேண்ட்லர் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி எப்படி நீங்க ரன் பண்றது அப்படின்ற ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சிம்பிளா நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி போர்ட் நம்பரை மாத்துறதுல புதுசா ஒரு டாபிக் லைன் அண்ட் ஃபைல்ன்ற ஒரு மாடியூலும் ஹேண்ட்லர்ன்ற ஒரு டாபிக்கும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜென்கின்ஸ்ல வெறும்னே இந்த டாபிக் மட்டும் டீச் பண்ணா நல்லா இருக்காது. அதனால்தான் ஒரு ரியல் லைஃபா ஒரு டாஸ்க் நம்ம யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே நம்ம இந்த டாபிக்ஸும் நம்ம சைட் பை சைடா நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இப்போ சோஃபார் நம்ம இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ் ஆர் எல்ஸ் வி ஆர் டன் ஃபார் தி டே. அண்ட் இந்த டாஸ்க்கும் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் ஷேரும் பண்ணி. எஸ், யாரோ பேசுனீங்க எனக்கு கேட்கல. எஸ், இந்த டாஸ்க் நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்லயே போட்டிருக்கேன், அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இன்னொருத்தர் நான் இப்போ கால் இருக்கும்போது டவுட் கேட்டிருந்தேன், கார்த்திக். ஸோ இன்ஸ்டாலிங் உபுண்டு HTTPD ஒர்க் ஆகல, அப்பாச்சி 2 தான் ஒர்க் ஆச்சு. எஸ், ஏன்னா நமக்கு உபுண்டுல இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம ஆப்ட் கமாண்ட்ன்றது மாறும். அப்ப இப்போ ஒரு ஓஎஸ்க்கும் கமாண்ட் மாறும். அப்ப நீங்க அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க பிளே புக்கை ரன்னே பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க டைரக்டா போயிட்டு பிளே புக்கை எழுதக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணணும். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் அப்பாச்சி வெப் சர்வர் இன் உபுண்டு. அவன் ஒரு 3 கமாண்ட் கொடுப்பானா, அந்த 3 கமாண்டை தான் நீங்க பிளே புக்கா கன்வெர்ட் பண்ணணும். அப்படியே நீங்க போயிட்டு ஆப் எம்முக்கு பதிலாக ஆப்டன் மாத்தி HTTPD அப்படியே விட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நம்ம தான் நெட்ல போய் பார்த்து அந்த கமாண்ட் என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கடுத்து அதை நீங்க பிளே புக்கா மாத்துவீங்க. ஸோ ஐ ஷேர் தீஸ் ஃபைல்ஸ். நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண எல்லா ஃபைல் நான் ஷேர் பண்றேன். பட் ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இதை நீங்க ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க முடிஞ்ச இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்.
ஸோ ஜென்கின்ஸ் பேசிக்கும் லூப்பும் ஈஸியானது தான். பட் ஆனால் மீதி இந்த jenkins.yaml ஃபைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ரெக்கார்டிங்கை பார்த்தா அது இல்லை நீங்களே ஒரு ஓனா ட்ரை பண்ணுங்க. எரர் வரும்போது மட்டும் என்னோட YAML ஃபைலை நீங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அதை அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணீங்கன்னா Ansible கிளாஸ் 5 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். பட் ஆனால் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக ஸோ என்னோட வீடியோ ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க அண்ட் என்னோட டாக்குமெண்டேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சோஃபார் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா you can do ask me guys or else we are done for the day.